ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு பேர் பெற்றவர் தானே, அவரே சோர்ந்து போனாரு. ஆண்டவர் வந்து நின்று, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகம் மகாபரிய பலன் சொன்னா, ஆமா என்ன தருவீங்க, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சோர்ந்து போயிட்டாரு. அவர் சோர்ந்து போனது பைபிள்ல இருக்குது. மோசே எவ்வளவு வல்லமை தேவனால் பயன்படுத்தப்பட்டார். கடலை பழக்க பயன்படுத்தார். எகிப்து தேசத்தை நடுங்கும்படி கர்த்தர் பயன்படுத்தினார். அவரே சொல்றார், நான் என்ன இவங்களை நானா பெத்த ஆண்டவரை, என்னை கொண்டு போட்டுரும். சோர்ந்து போனார். எலியா ஜெபம், அக்கினி இறங்கி வருது, மழை பெய்யுது, அசைக்கிறாரு. அவர் பேரை கேட்ட எல்லாம் பயப்படுறாங்க. அவர் போய் மனாந்தரத்துல படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவேன்னு எடுத்துக்கொள்ளும் போதும். அவரு சொந்து போனார். எல்லாருடைய வாழ்க்கையில இந்த சோர்வு என்கிற பாதை வருகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க அப்படியே படுத்துடக்கூடாது, சோர்ந்து விழுந்துடக்கூடாது, எழும்பணும். திரும்ப சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பலப்படுத்துகிற தேவன். சாத்தான் உன்னை சோர்ந்து போக பண்ணா, நான் உன்னை பலப்படுத்துவேன். அதான் செய்யற காரியம். ஆபிரகாமை சோர்ந்து போனா அப்படியே விட்டுட்டாரா ஆண்டவரு? மோசே சோர்ந்து போய் பேசினா அப்படியே கைவிட்டு விட்டாரா? எலியா சோர்ந்து போய் படுத்தோட சரி போடா அப்படின்னு விட்டுட்டாரா? ஆண்டவரே வந்து ஆபிரகாமோடு பேசி பலப்படுத்துகிறார். மோசையோட பேசி பலப்படுத்துகிறார். எலியாவிடத்த தேவதூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அந்த ஆண்டவர் தான் இப்ப உங்களோட பேசுறார். என் மகளை சோர்ந்து போயிட்டியா? ஜெபம் பண்ண சோர்ந்து போகாத, நீ சாட்சியா வாழ சோர்ந்து போகாத, நன்மை செய்ய சோர்ந்து போகாத, நான் உனக்கு தொடையா இருக்கிறேன். இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எழும்பு, மறுபடியும் ஊழியத்தை செய், மறுபடியும் எழும்பி ஜெபம் பண்ணு, மறுபடியும் எழும்பி ஓட்டத்தை ஓடு. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடு. உனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது, பயப்படாதுன்னு சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஏன் தெரியுமா? அவர் சோர்ந்து போகவே மாட்டாராம். அவர் ஒரு நாள் சோர்ந்தே போக மாட்டார். நம்மளை பலப்படுத்துவதில் சோர்ந்து போக மாட்டார். எத்தனை முறை ஒன்று தாங்கிறது, பலப்படுத்துறது அப்படின்னு சோர்ந்து கூட போக மாட்டார். அந்த ஆண்டவர் தான் அவளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு இன்றைக்கு பலன் தர்றேன், எழும்புன்னு சொல்றார். நீ வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, சோர்ந்து போன என்னை பலப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சோர்வை மேற்கொள்ள அதை ஜெயிக்க கிருபை தருகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சோர்வை கொண்டு வந்து முடக்கிவிட நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்பட்டு போகட்டும். நானும் அவனை ஜெயித்து எழும்பி பிரகாசிக்க முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.